வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் T1 T2 அப்படின்னு டர்போ சீரீஸில் நிறைய மொபைல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் 15K ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தாராளமாக இதை கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு 3 நாளாக இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மாடலோட நேம் கொடுத்திருக்காங்க. சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா விவோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படியே திருப்பி பேக் சைடுல பார்த்தோம்னா 3 ஹைலைட்டான விஷயமும் கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் மற்ற எல்லா டீடைலுமே இதுலயே கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM 128GB நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபோன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டாப்ல இருக்க இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள டிசைனை பார்த்தா எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த விவோ டிசைன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. சரி, ஓகே, ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் டிபியூ ஜெல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் யூசர் மேனுவலும் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 18 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் ஒன்று இருக்கு. இந்த மொபைலை ஒரு 3 நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பார்த்த உடனே அப்பா சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.58 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல சின்னதாக ஒரு குறை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பிராண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் எதுவுமே வந்து கொடுக்கல. இதை தவிர டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேச்சுரேஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக்காக இருக்கட்டும், நல்லாவே வந்து கொடுக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் மென்ஷன் எதுவும் பண்ணல. பட் வந்து இண்டோராக இருக்கட்டும், அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணுது. டைரக்ட் சன்லைட்டில் கூட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி விவோவில் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே போல ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்கு. இதுலேயே ஒரு ப்ளூ கலரும் இருக்கு, பிளாக் கலரும் கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிசைன்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.15 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 184 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க கையில எல்லாம் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலில் வெயிட் இல்லை, நல்லாவே வெயிட் பேலன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல வாட்டர் டிராப் நாட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படியே பாட்டம்ல இறக்கி பார்த்தாலும் பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. டாப்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் சேம் டைம்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேண்டுக்கான 5G சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே நல்லா ஃபாஸ்டா இருக்கு. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 8 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். பேக் சைட்ல 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ஒரு 50 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய போட்டோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இன்னொரு 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 1080p 30 fps உங்களால எடுத்துக்க முடியும். பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 1080p 60 fps உங்களால எடுத்துக்க முடியும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6020 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. 7 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ஒரு ப்ராசர் தான் இது. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேம் பிளே எல்லாம் பண்றீங்க, லோ கிராபிக்ஸ்ல வச்சு ப்ளே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல சோ நல்லாவே உங்களுக்கு வந்து லாக் இல்லாத ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. அதே போல நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, நிறைய ஆப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வச்சு கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 நாளைக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்க முடியும். OS அப்படின்னு பார்க்கும்போது Fun Touch OS Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மந்த் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த OSல எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது டைனமிக் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா வர மாதிரி சார்ஜிங் அனிமேஷன் கூட நீங்க வந்து வச்சுக்க முடியும். அதே போல கேமிங் மோடுமே வந்து கொடுத்திருப்பாங்க. ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல ஆன் பண்ணும்போது டாப்ல வந்து எப்பயும் போல அந்த
அந்த ஆட் வந்து போய்கிட்டு இருக்கும். அதே போல் நீங்கள் மெனுவெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்மளால வந்து ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஸோ இதையும் கொடுக்காம இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓவராலாக ஒரு சில விஷயத்தை தவிர இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அண்டர் 15K ஒரு மொபைல் வாங்கணும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,000 பிரைஸ் போட்டிருக்காங்க. அதுவே 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 14,000 பிரைஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 பிரைஸ் போட்டிருக்காங்க. இதோட மற்ற டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பை.